ஐசிஎஃப் 9000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்க பணிபுரியுறாங்க. அதாவது மகிழா சக்தி டீம். நீங்க பயணிக்கக்கூடிய ரயில்ல இருக்கைகள் தொடங்கி மத்த பகுதிகளையும் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. மகிழா சக்தி டீம் என்னதான் செய்யறாங்க வாங்க பார்க்கலாம். ரயில் பயணிகள் அனுபவிக்கக்கூடிய சொகுசு வசதிகளுக்கு பின்னாடி இங்க பல்வேறு தொழிலாளர்களுடைய உழைப்பு இருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா ஐசிஎஃப்ல நீங்கள் அமரும் இருக்கைய இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தான் தயாரிக்கிறாங்க. இங்க மொத்தம் 4 செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க. கட்டிங், ஸ்டிச்சிங், ட்ரிம்மிங், மோல்டிங் அப்படின்னு 4 ப்ராசஸ்ல இருக்கைகள் தயாரிக்கப்படுது. அதுவும் இந்த மகிழா சக்தி டீம் எப்படி வேலை பார்க்குது, ஒவ்வொருத்தவங்க என்னென்ன வேலை பாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மகிழா சக்தி டீம்ல ஸ்டிச்சிங் செக்ஷன்ல இருக்கேன், ஷாப் 32. இங்க வந்து நாங்க 2 டயர் 3 டயர் LSCN கோச்சஸ்லாம் நாங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். பர்த் எல்லாம் 2 டயர் பாத்தீங்கன்னா வந்து லாங் பர்த், அப்பர் பர்த், சிங்கிள் பேக் ரெஸ்ட்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே 2 டயர் அண்ட் LSCN எல்லாத்துலயுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுக்கான டைப்ஸ் வந்து நாங்க இங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கம்பேர்ட் டு அதர் ஷாப்ஸ் இங்க வந்து நாங்க ஈஸியா ஒர்க் பண்றோம். இங்க வந்து அந்த அளவுக்கு பிசிக்கலா வந்து ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியா இருக்கும் நாங்களுக்கு ஒர்க் பண்ண. லாஸ்ட் 8 இயர்ஸா இங்க தான் வேலை செய்யறேன். ஐசிஎஃப்ல 32 ஷாப், ட்ரிம்மிங் ஷாப் சொல்லுவோம் இதை. இங்க என்ன செய்வோம்னா ஐசி அந்த ட்ரெயின்ல மொத்தம் சீட்ஸ், பர்த்ஸ் எல்லாம் இங்க தான் ட்ரிம் பண்ணுவோம். எல்லா டைப்பாவும் பண்ணுவோம். LSCN, GS, 3rd AC, 2nd AC. இப்போ வந்தே பார்த்து கூட ட்ரையலுக்கு நாங்க தான் போட்டு அனுப்பிச்சோம். டிரான்ஸ்ஃபர் பேக் ரெஸ்ட், அப்புறம் 2nd ACல எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நாங்க பண்ணுவோம். எதுவுமே நாங்க வந்து ஃபுல்லா ஸ்கிராச்ல இருந்து ஃபுல்லாவே நாங்களே லேடிஸே பண்றோம். இருக்கிறதுலே பெஸ்ட் ஷாப் லேடிஸ்க்கு இதுதான் பெஸ்ட் ஷாப் ஐசிஎஃப்லயே. நான் வந்து 19 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். இது வந்து மோல்டிங் செக்ஷன். இது வந்து ட்ரிம்மிங் பண்ணிட்டு வந்த உடனே நாங்கள் இந்த மோல்டிங் எடுத்து இந்த சைஸ்க்கு 4 பக்கமும் கட் பண்ணி 45 டிகிரி மைட்டர் கட் பண்ணி இது வந்து பேன் ஹெட் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இது வந்து 30 ஷாப்பில் அசம்பிள் செக்ஷன் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கோச்சில் அசம்பிள் பண்ணுவாங்க. கலர் மட்டும் ரெக்ஸின் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது ப்ளூ கலர், ஏசிக்கு வந்து ப்ரௌன் கலர், அது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். மகிழா சக்தி ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஜென்ஸை டிபெண்ட் பண்ணாமல் நாங்களே எங்கள் ஒர்க்கை வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து கர்டன் தைக்கிறோம். 3 டயரில் கர்டன் தைக்கிறோம். 18 செட்டு 36 நம்பர் நாங்கள் தைக்கிறோம். அது விண்டோவுக்கு வந்து ஏசி கோச்சுன்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செட்டு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 செட்டு இல்லை 7 செட்டு தைப்போம். எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் செய்வோம். காலையில் ஒரு 8 o'clock வருவோம், ஈவினிங்கு ஒரு 4:30 போவோம். இது வந்து ஃபினிஷிங் பண்ணது. விண்டோவில் இப்படி தான் வரும். 4 பகுதியிலுமே இருக்கைகள் தயாரிச்சு இந்த இடத்துல தான் வந்து அசெம்பிள் பண்ணுவாங்க. குறிப்பா நீல நிறத்திலையுமே ஊதா நிறத்திலையுமே இந்த இருக்கைகள் தயாரிக்கப்படுது. நார்மல் கோச்சா இருந்தாலும் சரி, ஏசி கோச்சா இருந்தாலும் சரி, இங்க தான் மொத்த இருக்கைகளையுமே வந்து தயாரிக்கிறாங்க. மகிழா சக்தி பகுதியில வந்து வேற எந்த ப்ராசஸ் எல்லாம் பெண்கள் ஒர்க் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வீல் அண்ட் ஆக்சில் லைன் ஐசிஎஃப் ப்ரொடக்ஷன். இங்கே வந்துட்டு ஆக்சல்ஸ் இருக்குது. ஆக்சல்ஸ் வந்து போகீஸ் ரெடி பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு. இது ட்ரில்லிங் அண்ட் டேப்பிங் போடாத ரா மெட்டீரியல்ஸ். இது வந்து ட்ரில் அண்ட் டேப் போட்டு வந்த ரா மெட்டீரியல்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபீடில் கொடுக்குறோம். இங்கேருந்து ஃபீட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டென்டரிங் அண்ட் ட்ரில்லிங் மிஷினுக்கு போகும். மெயின் ஃபீடர்லேருந்து நெக்ஸ்ட் இன்ஃபீட் கன்வேயருக்கு ஆக்சல்ஸை மூவ் பண்ணுறோம் இந்த ஜிப் கிரெயின் மூலமா. இங்கே கேண்ட்ரி 1 மூலமா ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ணியிருக்கிற ஆக்சல்ஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3க்கு கொடுக்குறோம். இந்த லோட் பண்ண ஆக்சல்ஸை நம்ம எண்ட் ட்ரில்லிங் மிஷின்குள்ளே போடுவோம். ஸோ எண்ட் ட்ரில்லிங் மிஷினோட ஒர்க் என்னென்னா 2 சைடும் வந்து ட்ரில் பண்ணி டேப் பண்ணுறது தான்.
எண்டிங் அண்ட் ட்ரில்லிங் டேப் முடிச்சதுக்கு அப்புறமா கேண்ட்ரி மூலமா இந்த ஆக்சில் இங்கே வரும். இங்கே வந்து நம்பர் பஞ்சிங் நடக்கும் ஆக்சிலோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இப்போ வந்து அங்கே நம்பரிங் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேண்ட்ரி மூலமாக ஆக்சில் கொண்டு வந்துடும். இதில் வந்து நம்ம செமி ஃபர்னிஷிங் பண்ணுறோம். 500 மைக்ரான்ஸ் வரைக்கும் இதில் நம்ம ஃபினிஷ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இந்த மிஷின் மூலமா நம்ம அனுப்புவோம். ஆக்சில் வந்து லேத்து டேர்ன் பண்ணி முடிச்ச உடனே இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ண போகிறோம். இந்த கிரைண்டிங் வந்து லாஸ்ட் அக்யூரசி ஆக்சில் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி நம்ம கிரைண்டிங் முடித்து நம்ம வெளியில் அனுப்புவோம். என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் ஃப்ரேம் செக்ஷன். நீங்கள் வந்து ட்ரெயின் 18 இயர்ஸ் வந்தே பாரத்துடைய கோச்சஸ் எல்லாம் வந்து இங்கே பண்ணுறோம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து எம்சி, இது வந்து மோட்ரு கோச்சு. இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா IRSM 41 3 ஷீட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபிட்டர். இங்கே என்ன வேலைன்னா ஃபிட்டிங் பண்ணுவோம், அசம்பிளி பண்ணி இங்கே வந்து வெல்டிங் பண்ணுவோம். வெல்டிங் பண்ணி எங்களுடைய கஸ்டமர் பக்கத்தில் வந்து பாடி ஜிட்டுக்கு இந்த கோச் வந்து போகும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌட். நான் ஒரு இந்த பாட்டா ஒரு ஐசிக்கு ஒரு பாட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் வந்து பண்ணுற கோச்சஸில் நீங்கள்லாம் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். நான் வந்து இங்கே ஒரு 8 இயர்ஸாக நான் வந்து வேலை பார்க்குறேன். இங்கே வந்து எல்லா கோச்சுமே நாங்கள் ரெடி பண்ணுறோம். அண்டர் ஃப்ரேம் செக்ஷன் இது. இதில் நாங்கள் எல்லாமே வந்து நார்மல் ஜென்ரல் கோச்சிலேருந்து அப் டு டேட் இப்போ நடக்கிற வந்தே பாரத் வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ப்ரெஷர் வேன் பண்ணுறோம், LRAC பண்ணுறோம், ஜென்ரல் கோச்சி, ஏசி, 2 டயர் ஸ்லீப்பரு, 3 டயர் ஸ்லீப்பரு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கோச் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வந்து இந்த வந்தே பாரத் வந்து எல்லாரும் ஜேர்னி பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல ரயிலுக்கான இருக்கைகள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வந்து ரயில்ல ஓடக்கூடிய சக்கரங்கள் எப்படி வடிவமைச்சாங்க, கிட்டத்தட்ட 13 ஸ்டேஜஸை கடந்து அந்த வீல் தயாரிக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த சக்கரத்தை எப்படி வந்து போகியில பிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற இடத்துல வந்தோம். அங்க பெண்களே வந்து வாலண்டியரா வந்து வெல்டிங் வேலைகள்ல ஈடுபட்டு ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்து நம்ம ரயிலுக்கு மேல, அதாவது வீலு, அதுக்கு மேல போகி, அதுக்கு மேல எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் செட் பண்ற இடத்துலயுமே நம்ம பார்த்தோம். அடுத்தது எப்படி அசம்பிள் செக்ஷன் நடக்குதுன்றத பார்க்கலாம்.